வணக்கம், வெல்கம் டு மாயோன் சேனல். நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஆத்தெக்ஸ் F4M அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார் ப்ளீஸ் புட் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வாஸ்து வீடியோஸ். ஓகே சார், கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக அதை வந்து நார்மல் இந்த மாதிரி வீடியோவில் போட மாட்டேன். மெம்பர்ஷிப் ஆன் பண்ணி அதில் தான் போடுவேன். நீங்கள் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நார்மல் வீடியோவில் கண்டிப்பாக போட மாட்டேன். நார்மல் பப்ளிக், நீங்கள் நார்மலான சாதாரண மக்கள், நான் சாதாரணமாக வீடியோ எனக்கு வாஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட் 1லேருந்து பார்ட் 30 வரைக்கும் போட்டிருக்கிறத பார்த்தாலே போதும். அவங்கவங்க சொந்த வீட்டில், அவங்க இருக்கிற வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருக்கா, அது சரியில்லாமல் இருந்தால் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்ட் 1லேருந்து பார்ட் 30க்குள்ளே பார்த்துருக்க வீடியோவே போதுமானது. சரிங்களா? அதை விட நான் வந்து வாஸ்துவில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், வாஸ்துவை நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், வாஸ்து வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் எனக்கு ஆழமாக தெரிஞ்சுக்கணும், அந்த கான்செப்டை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் வீடியோஸ் போட்டால் தான் அது உங்களுக்கு புரியும். எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, பயனடைஞ்சிக்குங்க. சாதாரண பப்ளிக் எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், நார்மல், நான் பொதுஜனம், எனக்கு வந்து என் வீட்டில் என் வீடு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பார்ட் 1லேருந்து 30 பார்த்தாலே போதும். அதுவே வந்து ரொம்ப ஓவர். அதில் இருக்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். எக்ஸ்பர்ட் ஆகணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். அது நான் மெம்பர்ஷிப்பில் தான் ஆன் பண்ணி போடுவேன். அதில் நீங்கள் பே பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பர்ட் ஆகணுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பயமுறுத்தி, பயத்தை உருவாக்கி சொல்லி கொடுத்துட்ருக்காங்கல்ல, அந்த மாதிரி அது இருக்காது. அப்படி எதிர்பார்த்து வராதிங்க. ஏன்னா அதுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கவங்க தான் இப்போ நிறையா. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லி பயமுறுத்தி இப்படி ஆகும், அப்படி ஆகும், பூர்வ ஜென்மத்தான விஷயங்கள்னால தான் இப்படி நடக்குது, கர்ம வினைனால தான் இப்படி நடக்குது, இல்லை இப்படி இருந்தால் இந்த கலர்ஸை சொல்லி ஏமாத்துறது, அக்னி மூலையில் அப்படி இருந்ததுன்னா நோய் வந்துடும் சொல்லி ஏமாத்துறது, அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை. நிறைய விஷயங்கள் இப்போ கரண்ட்டில் மற்ற வாஸ்து பார்க்குறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த வீடியோஸில் இருக்காது. சரிங்களா? ரொம்ப நார்மலாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயம்னா இது ஏன் வாஸ்துவில் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்னென்னு அடிப்படையிலேருந்து நான் அதில் சொல்லுவேன். அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளோட எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட அந்த எக்ஸ்பர்ட் வீடியோஸில் போட்டிருப்பேன். சரிங்களா? அதை இன்னுமே போடுறேன். சரிங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க வாஸ்து பார்க்குறாங்கல்ல, அவங்க வாஸ்து கிளாஸில் எடுத்து சில விஷயங்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் அந்த வீடியோஸில் இருக்காது. அதை எதிர்பார்த்து மட்டும் தயவு செஞ்சு உள்ளே வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? எனக்கு இருக்கிற நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பே பண்ணி பாருங்கள். அது கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான். ஒருவேளை அது பார்த்தும் எனக்கு இன்னும் நேரில் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு மேலே இல்லை சார், நேரில் கொஸ்டின் கேட்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதுக்கு அடுத்து வேணால் நான் அப்படி பண்ணுறேன். கிளாஸ் மாதிரி எடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சரி, மெம்பர்ஷிப்பில் போடுறதுல வந்து எப்படி இருக்குன்னா, அடிப்படையில் பேசிக்காக அந்த வாஸ்துவை வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த அடிப்படை என்ன, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன் இதை சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, அந்த விஷயத்தில் வந்து அவங்க சொன்னது இல்லாமல் நம்ம செல்ஃபாக என்ன அனலைஸ் பண்ணுறோம், அவங்க சொன்ன விஷயம் உண்மைங்கிறதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னோட 20-25 வருஷம் அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கான்றது கண்டிப்பாக தோணும். இவ்வளோ விஷயம் டீட்டெயில் இருக்குது. எல்லாமே சயின்ஸோட மிக்ஸ் ஆகி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த வாஸ்துவோட கான்செப்ட் வந்து இப்போ நம்ம சயின்ஸுன்னு சொல்கிறோம், அது அப்போ இருந்ததே அது சயின்ஸாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த கான்செப்டை வானியல் ஆராய்ச்சி, இந்த சயின்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி நான் எப்படி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டோனோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். அது அந்த கிளாஸஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை ஏன் மெம்பர்ஷிப்பில் போகிறேன்றதுக்கு 2 காரணம். இதை கண்டிப்பாக சும்மா கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப வருஷத்தியான அனுபவம். அதை நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக சும்மா கொடுக்க முடியாது. அதுக்கு எதனா ஒரு பேமெண்ட் வாங்கி தான் கொடுக்கணும். அதான் நல்ல விஷயம். 2வது, அதில் நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். சரிங்களா? அது வந்து பப்ளிக் மீடியாவில் போட முடியாது. சில விஷயங்கள்லாம் அது அடல்ட்டாக பேசுகிற மாதிரி, கொஞ்சம் மெச்சூர்டானவங்க கேட்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை வந்து ஓப்பன் மீடியாவில் எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி போட முடியாது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் டிவியில் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க.
அப்போ குழந்தைங்களோட சேர்ந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியாது. இந்த 2 விஷயத்தினால தான் அந்த மெம்பர்ஷிப்பில் போடலான்னு நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வாஸ்துவை தாண்டின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குங்க. அதாவது வாஸ்து மட்டும் மெயின் மேட்ரு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அடிப்படையில் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி போடலான்றதும் என்னோடய ஐடியா இருக்குது. அதுவும் மெம்பர்ஷிப்பில் தான் போடுவேன். அதில் அந்த வீடியோஸையும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வாஸ்துவோட எக்ஸ்பர்ட் ஆகிறது மட்டும் போதாது. தயவு செஞ்சு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அதுவும் நான் போட்டுட்டு நான் இந்த நார்மல் வீடியோவில் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருவேன், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸை கண்டிப்பாக தயவு செஞ்சு பார்த்துருங்க. வாஸ்து மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. அதை தான் சொல்ல வரேன், புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் பத்தாது. வாஸ்துவை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. கைரேகை வாஸ்து, இப்போ நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் கைரேகையை பார்த்து இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க, நல்லதை அனுபவிச்சிட்ருக்கீங்களா, கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்களா, அது எந்த மாதிரியான கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம், அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னா அது எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வீட்டை பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் கைரேகையை பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் என்ன அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியும். சரிங்களா? அந்த விஷயந்தான் அதில் இருக்கும். நடக்க போகிறத ஒரு அனுமானமாக தான் சொல்ல முடியும். அப்போ அந்த அனுமானமாக சொல்ல முடிகிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு அந்த வாஸ்துவை தாண்டி ஒரு விஷயம், வாஸ்துக்கு மேலே அப்கிரேடில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், அந்த வீடியோஸில் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நல்லது பண்ணிக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.